Hello viewers, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது Death Note episode 5 part 1. ஓபன் பண்ணா போன பாட்டுல ஒரு பெரிய சம்பவமாச்சே. அதை பார்த்துட்டு FBI ஏஜென்ட்டுக்கெல்லாம் தூக்கி வாரி போட்டுருச்சு. சரி, இந்த மேட்டரை போலீஸ்ட இன்ஃபார்ம் பண்ணிட்டு போலாம், இல்ல பேசாமையாச்சு இருக்கலாம். ஆனா நேரா நம்ம பையகிட்ட போய் நான் ஜப்பானை சேர்ந்தவன் தான், இங்க ஒரு சீக்ரெட் இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு இருக்கேன், இந்த விஷயம் வெளியில யாருக்கும் தெரியக்கூடாது, நான் இப்ப இங்க இருந்தேன்னா போலீஸ்க்கு தெரிஞ்சிரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். ஓகே ஓகே, ஒரு பஞ்சாயத்து இல்ல, நான் யார்ட்டையும் சொல்ல மாட்டேன், எங்க அப்பா சீஃப் கிட்ட கூட சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு அங்க இருந்து ஓடிடுவான். உனக்கு மட்டும் இல்லடா கண்ணா, எனக்குமே போலீஸ்க்கு இந்த விஷயம் தெரியக்கூடாது அப்படி நம்ம பயல FBI ஏஜென்ட் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்கன்னு இவங்க அப்பா கிட்ட சொல்லிட்டான்னா இந்த விஷயம் நேரா எல்லுக்கு தெரிஞ்சிரும். இப்போதைக்கு இந்த ஏஜென்ட் என்னைய சஸ்பெக்ட் பண்ணல, அதனால டெஃபினட்டா போலீஸ் தான் இந்த விஷயத்தை இனிமேட்டு ஹேண்டில் பண்ணுவாங்க. போலீஸை பொறுத்த வரைக்கும் இப்ப நடந்த சம்பவம் ஒரு ஆக்சிடென்ட், ஆனா நம்ம பயலுக்கு வேணுங்கிற டேட்டாவும் கிடைச்சிருச்சு, அவன் நல்லவனும் ப்ரூவ் பண்ணியாச்சு. சோ பஞ்சாயத்து ஓவர். அப்படியே கட் பண்ணா அந்த FBI ஏஜென்ட் ராயி நேரா வீட்டுக்கு போவான். அங்க பாத்தீங்கன்னா அவன் கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணு இருப்பான். வந்தவன் ரொம்ப பதட்டத்தோட டயர்டா இருந்தவனே என்னாச்சு ஏதாச்சுன்னு விசாரிப்பான். அட வேற ஒண்ணும் இல்லப்பா, ஹைஜாக்கிங் மாதிரி பஸ் ஜாக்கிங்ல மாட்டிட்டேன் அப்படின்னு அவளுக்கு ஒண்ணும் புரியல. கொஞ்சம் விலாவாரியா சொல்லுறா, விளக்கண்ணேபா. அட வேற ஒண்ணும் இல்லமா, 2 நாளைக்கு முன்னாடி பேங்க் ராபரி பண்ணவன் இன்னைக்கு பஸ் ஹைஜாக் பண்ண பார்த்தான், கடைசியில தடிக்கி விழுந்து செத்து போயிட்டான்னு வையேன். இந்த ஜப்பானே ரொம்பவும் பயங்கரமா இருக்குது, என்ன பண்றது போம்பான். உடனே அவ பார்த்துட்டு அப்படின்னா நீயும் அந்த பஸ்ல ரைட் பண்ணி போனியா அப்படின்னு கேட்ட உடனே ஆமாம்பா. கடைசியில அவன் பஸ்ல இருந்து தப்பிச்சு போக ட்ரை பண்ணி கார்ல அடிபட்டு செத்தான்ல, அந்த மேட்டரை தெளிவா சொன்ன உடனே அவனோட டெத்ல ஏதாச்சும் உனக்கு சந்தேகம் இருக்கான்னு கேப்பா. அவனுக்கு நடந்த விஷயத்த யோசிக்கிறதுக்கே டைம் கிடைக்கல, என்ன பண்றதுன்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது அவ காஃபியோட நல்லா யோசிச்சு பாருங்க, நடந்தது ஆக்சிடென்ட் தானா இல்ல ஆக்சிடென்ட் பண்ண வச்சிருக்காங்களான்னு. அவனுக்கு புரியல, பட் அவ தெளிவா சொல்லுவான். நீங்க ஒருத்தனை இன்வெஸ்டிகேட் பண்றதுக்காக போயிருக்கீங்க, அங்க ஒரு கிரிமினல் உங்க கண்ணு முன்னாடியே இப்படி செத்து இருக்கான்னா அப்படின்னா ஒண்ணும் இல்லமா. ஏமா ரொம்ப யோசிக்காத, ஒரு காலத்துல நீ பிரில்லியன்டான FBI ஏஜென்ட் தான், ஆனா இப்ப நீ என்னைய கல்யாணம் பண்ணிக்க போற, நீ இப்ப ஏஜென்ட் கிடையாது, ஃபேமிலி கேர்ள், ஏமானி மாதிரி பேசாதம்மா. அவ கரெக்டா யோசிக்கிறா, இந்த கிறுக்கு பயலுக்கு தான் மண்டையில மாங்கா இல்ல, இந்த விஷயத்தையும் கிரானு சொல்லி மட்டும் குழப்பி விட்டுறாதமா, கேஸ் க்ளோஸ் ஆகி தேவையில்லாம ஓபன் பண்ணி விட்டு ரிஸ்க் எடுக்க வேண்டாம் அப்படி இப்படின்னு அவகிட்ட பெருசா அந்த கேஸை பத்தி நோண்ட வேண்டாம் நிறுவான். இங்க ஆக்சுவலா வந்ததே அவளோட பேரண்ட்ஸை மீட் பண்றதுக்காக, அதனால இதெல்லாம் வேண்டாம் உடனே சரி ஓகே நீ மன்னிச்சிருங்க, பழைய விஷயங்கள்லாம் மைண்ட்ல வந்துருது, என்ன பண்றதும்பா. சரி மேரேஜ் எல்லாம் ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் உனக்கு ஏஜென்ட் வாழ்க்கையெல்லாம் மண்டையில இருக்கவே இருக்காது, சொல்ல போனா உனக்கு அதை யோசிக்க டைமே இருக்காது, அதனால அதை பத்தி யோசிக்காம உன்னோட பேரண்ட்ஸை மீட் பண்ண போறோம்ல, உங்க அப்பாவுக்கு பிடிச்ச மாதிரி நடந்துக்கிறதுக்கு என்ன பண்ணுமோ அதை சொல்லுமா, நான் அந்த வேலையை பண்றேங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பான். அதே நேரம் இங்க நம்ம பையன் ரொம்ப சீரியஸா சிஸ்டத்தை போட்டு நோண்டிட்டு இருப்பான். என்னப்பா அந்த ஏஜென்ட்டோட பேரையும் எழுத போறியா அப்படிங்கிற மாதிரி ரியூக்கு கேட்கும். அட இன்னைக்கு பஞ்சாயத்துல இன்னும் ஒரு வாரம் கழிச்சு தான் அவனை காலி பண்ண போறேன், என்ன மீட் பண்ண உடனே அவன் செத்து போனான்னா டெஃபினட்டா என் மேல அவங்களுக்கு சந்தேகம் வரும், அதனால கொஞ்சம் அமைதியா இருக்கணும். இன்னும் போலீஸை சேர்ந்தவங்க ஏகப்பட்ட வேற இன்வெஸ்டிகேட் பண்ணி முடிச்சாதான் பஞ்சாயத்தே வராது, அதுக்குள்ள இன்னும் கொஞ்சம் வேர்த்த வச்சு எல்லு கூட விளையாட வேண்டி இருக்குதும்பா. பையன் மறுபடியும் ஒருத்தனை கொண்டு மெசேஜை கன்வே பண்ணியிருப்பான். அதை அவன் கம்ப்ளீட்டா அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது காட்ஸ் ஆஃப் டெத் இருக்கும். இதுக்கு முன்னாடி கொடுத்த க்ளூவையும் இப்ப கொடுத்த க்ளூவையும் சேர்த்து வச்சு பார்க்கும்போது எனக்கு காட் ஆஃப் டெத் பத்தி தெரியுமா அப்படிங்கிற மாதிரி கேள்வி வந்திருக்கும். அதான் நம்ம பையன் சாகறதுக்கு முன்னாடி எழுதி வச்சுட்டு சாகர மாதிரி பண்ணுவான்ல, இந்த ஒரு மெசேஜ் தான். இங்க இவனுக்கு ஒரே குழப்பம், நிஜமாவே காட் ஆஃப் டெத்னு ஒண்ணு இருக்குதான்னு. சரி ரைட் வட்டாரி கிட்ட போலீஸ்ட சொல்லி டிசைன்ல இருக்கவங்கள கொஞ்சம் வாட்ச் பண்ணிட்டு இருக்க சொல்லுவான். ஏன்னா இதே மாதிரி மறுபடியும் அவன் ஏதாச்சும் மெசேஜ் கொடுத்திருந்தானா அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு தான், மத்தபடி அவனு செத்தா என்ன. அப்படியே கட் பண்ணி டிசம்பர் 27 கரெக்டா ஒரு 3 மணிக்கு ரயில்வே ஸ்டேஷனை காட்டுறாங்க. இங்க அண்டர் கிரவுண்ட்ல தான் நம்ம பையன் லைட் இருக்கான். இங்க ஏகப்பட்டவே இருக்கான் இல்லையா. வாட் இஸ் த மேட்டர்னு கேட்டா லைட் அப்பந்தான் இவ்வளவு நாள் அவன் ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டும் ரிசர்ச்சையும் தாறுமாறா பண்ணிட்டு இருந்தானாமா. அதுல அவன் என்ன கத்துக்கிட்டான்னு இப்ப சொல்ல போறான். அதாவது கிரிமினல்ஸை வித்தியாசமா கொன்னு பிராக்டிஸ் பண்ணியிருக்கான், அதுவும் இந்த ஏரியால தான். ஒரு பேங்க் ராபரி பண்ணவனே ஆக்சிடென்ட் டெத் பண்ணான்ல அந்த FBI ஏஜென்ட்டுக்கு முன்னாடி, முதல்ல அவன் என்ன பண்ணிருக்கான்னா காஸ் ஆஃப் டெத்தை மட்டும் தான் எழுதியிருக்கான், பேரை தவிர எப்படி சாகணும்னு மட்டும் எழுதியிருந்தான். அதுக்கப்புறம் எப்ப டைம் இருக்குதோ அப்போ பேரை யோசிச்சு அதுல எழுதினா போதும், அவங்க அதுல எழுதியிருக்க மாதிரியே செத்து போயிருவாங்க. இந்த மேட்டரை சொன்ன உடனே ரியூக்கு தூக்கி வாரி போடுது, ஏன்னா அதுக்கே இதை பத்தி ஓரளவும் தெரியாது. சோ இப்படி பேசிட்டு இருக்கும் போது தான் கரெக்டா அந்த FBI ஏஜென்ட்டான ராய்ங்கிறவன் வருவான். அவனை பார்த்த உடனே ஹூடிய தலையில மாட்டிக்கிட்டு அவன் பின்னாடி ஃபாலோ பண்ணி போய், கண்ணா நீ மட்டும் இப்ப திரும்பின டெஃபினட்டா செத்துருவேன், அதனால நான் சொல்றத ஒழுங்கா கேளு, ஏதாச்சும் அசம்பாவிதம் பண்ணினா செத்துருவேன், நான் தான் கிரான்னு சொல்லுவான். அவனுக்கு தூக்கி வாரி போடும், தெளிவா சொல்லிடுவான். நீ திரும்பினாலோ இல்ல பாக்கெட்டுக்குள்ள கைய விட்டாலோ நான் உன்னை கொன்றுவேன்பா. இவனுக்கு அப்படியே நடுங்கும், இந்த வாய்ஸை நான் எங்கேயோ கேட்டிருக்கேன்னு. இப்போ சும்மா
சும்மா கிரான்னு சொன்னா அவன் நம்ப மாட்டான்ல, அதனால நான் ஃபர்ஸ்ட் உனக்கு ப்ரூவ் பண்றேன். அப்படியே சைடுல திரும்பி பாரு, அங்க இருக்க காஃபி ஷாப்ல ஒருத்தன் கண்ணாடி போட்டுக்கிட்டு வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கானே, அவன் சாக போறான்பா. வேண்டாம் வேண்டாம்பா. ஆனா கொஞ்ச நேரத்துல பாத்தீங்கன்னா நெஞ்ச புடிச்சுக்கிட்டு அங்கேயே பொத்துன்னு விழுந்துருவான். வேற என்ன பண்றது, எனக்கு வேற வழி இல்ல. அவன் கண்ணு முன்னாடி ஒருத்தனையாச்சும் கொண்டு காமிச்சாதான் நீ நம்புவ. சும்மா நான் கிரான்னு சொன்னா எப்படி நம்ப முடியும்? அண்ட் அது மட்டும் இல்லாம அவன் ஒண்ணு நல்லவெல்லாம் கிடையாது. ஆல்ரெடி ஒரு பொண்ணு கிட்ட பஞ்சாயத்து பண்ணி அந்த பொண்ணை கொன்னுட்டு எஸ்கேப் ஆயிட்டான். போலீஸ் எவிடன்ஸ் இல்லாதனால அந்த கேஸ க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இப்போ நல்ல மாதிரி இங்க வந்து வேலை பார்த்துக்கிட்டு இருக்கான். சொல்ல போனா அவன் சாக வேண்டிய ஆள் தான். சரி, இப்ப நம்ம மேட்டருக்கு வருவோம். நீ எல்ல பத்தி கண்டிப்பா கேள்விப்பட்டிருப்ப. இப்ப என்னன்னா, என்னால ஒருத்தங்க ஃபேஸ பார்க்காம அவங்கள கொல்ல முடியாது. இப்ப என் கண்ணு முன்னாடி பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. உனக்கு வேணா யாரையாச்சும் கொல்லணும்னா சொல்லு, நான் தாராளமா கொல்றேன் அப்படின்னு சொன்ன உடனே, இல்ல வேண்டாம் வேண்டாம், நான் நம்புறேன் நீ தான் கிரான்னு அப்படின்னு உடனே, சரி சரி, எப்படி இருந்தாலும் இங்க இருக்க மக்களை விட உனக்கு நெருங்கினவங்களை பத்தி நீ கண்டிப்பா கவலைப்படுவேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அவங்களை இப்ப ஹாஸ்டேஜா நினைச்சுக்க. ஏதாச்சும் தப்பா ட்ரை பண்ணுன்னு நினைச்ச அவங்களும் நெஞ்ச புடிச்சிட்டு கவுந்துருவாங்கம்மா. அப்ப அவளை பத்தி இவனுக்கு தெரிஞ்சிருக்கான்னு சொல்லி இன்னும் ஷாக் ஆவான். அதாவது அவன் கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணை பத்தி. ஆமாடா, உன்னை பத்தி நான் கம்ப்ளீட்டா ஸ்டடி பண்ணிட்டேன். சொல்ல போனா உன் மொத்த ஃபேமிலிய பத்தியுமே எனக்கு நல்லா தெரியும். நான் சொல்றத மட்டும் நீ செய்யல, நான் உன்னோட சேர்த்து மொத்த வேர்த்தி நான் தூக்கிடுவேன். என்ன ஓகேவா? புரியுது புரியுது, நான் நீ சொல்றத மட்டும் தான் செய்வேன் அப்படின்னு சொல்லி இப்போ லைட்டோட ஃபுல் கண்ட்ரோலுக்கு வந்துட்டான். சரி, இப்ப என்னதான் பண்ணணும்னு கேட்டா, ஜப்பானுக்கு வந்த ஏஜென்ட்ஸோட ஃபைல்ஸ் இருக்கான்னு கேட்பான். இவன் வேற லேப்டாப்பை தூக்கிட்டு திரியிறான். அதுலதான் எல்லா ஒர்க்கும் பண்ணுவான். பட் அந்த ஃபைல்ஸ் எல்லாம் அதுல இல்லங்கிற மாதிரி சொல்லுவான். இப்போ இந்த என்வலப்ப கையில வச்சுக்கன்னு சொல்லி கொடுத்துட்டு டிரான்ஸ் ரிசீவரை எடுத்து அவன் காதுல மாட்டிக்க சொல்லுவான். அந்த என்வலப்பை ஓபன் பண்ணி பார்த்தா உள்ளுக்குள்ள பொம்மை மாதிரி ஒரு வாக்கி டாக்கி. இதை யூஸ் பண்ணி ரொம்ப தூரத்துக்கு எல்லாம் பேச முடியாது. ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸ் வரைக்கும் தான் பேச முடியும். அது மட்டும் இல்லாம இதை ரெக்கார்டே பண்ண முடியாது. அப்படின்னா எல்லாத்தையும் பிளான் பண்ணிட்டு இருக்கான். இப்ப என்னன்னா, வர்ற ட்ரெயின்ல ஏறி ஜன்னல் ஓரமா உட்காந்துக்கணும். அப்படி ஒருவேளை கிடைக்கலன்னா வெயிட் பண்ணி உட்காரணும். ஏதாச்சும் இடக்கு முடக்கா ட்ரை பண்ண சங்குதான்னு சொல்லுவான். பயத்தோடையும் கடுப்போடையும் FBI ஏஜென்ட் நேரா ட்ரெயின் ஏறிடுவான். இன்னொரு மேட்டரையும் சொல்லிடுவான். ஒழுங்கா அவன் கேட்கிற கேள்விக்கு எந்த ஒரு தங்கு தடையும் இல்லாம கரெக்டா சொல்லணும். ஏதாச்சும் ஒண்ணு எசக பொசக்கா மாத்தி சொன்னான்னா அவனோட கேர்ள் ஃபிரெண்ட கொன்றுவானாமா. இப்ப அவனுக்கு தேவையான விஷயம் வேற ஒண்ணும் இல்ல, எத்தனை FBI ஏஜென்ட் ஜப்பானுக்கு வந்திருக்காங்க, எப்படி அவங்க ஆர்கனைஸ் ஆயிருக்காங்க அப்படின்னு கேட்ட உடனே அந்த டிரான்ஸ் ரிசீவர்ல மொத்தம் 12 பேரு 4 டீமா பிரிஞ்சிருக்காங்கன்னு சொல்லுவான். அதுக்கப்புறம் உள்ளுக்குள்ள இருக்க பேப்பர்ஸ் எடுக்க சொல்லுவான். அதுல பாத்தீங்கன்னா ஒரு 4 பேப்பர் இருக்கும். அது எப்படின்னா, டெத் நோட்டோட பேப்பரை வச்சு அதை சுத்தி நார்மல் பேப்பரை வச்சு கவர் பண்ணிருப்பான். அந்த கேப்ல தான் வந்து அந்த ஏஜென்ட்ஸோட பேர் எழுதணும். இவனுக்கு ஒண்ணும் புரியல, இவன் என்னதான் பிளான் பண்றான். வேற வழி இல்ல, அவன் சொன்னதை செஞ்சுதான் ஆகணும்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு எழுத ஆரம்பிச்சிருவான். நம்ம பையன் எங்க இருப்பான்னு பாத்தீங்கன்னா பக்கத்து கம்பார்ட்மெண்ட்ல தான் நின்றுட்டு இருப்பான். அந்த FBI ஏஜென்ட் ராய் என்ன நினைச்சுக்குவான், அவனுக்கு பேரு தெரிஞ்சு மட்டும் என்ன பண்ண போறான், அவனோட மூஞ்சி எப்படி இருக்குன்னு தான் அவனுக்கு தெரியாதே. அதனால பஞ்சாயத்துல அவன் பாட்டுக்கு எழுதுவான். அதுக்கப்புறம் வாக்கி டாக்கில இன்னும் கொஞ்ச நேரத்துல உன்னோட சுப்பீரியர் கிட்ட இருந்து ஒரு ஃபைல் ரிசீவ் ஆகும். அதுல பாத்தீங்கன்னா ஜப்பானுக்கு வந்த எல்லா FBI ஏஜென்ட்டோட ஃபேஸும் நேமும் இருக்கும். அதை எழுதின உடனே அவனுக்கு பயங்கர ஷாக்கு, எப்படி இது பாசிபிள்னு. ஆக்சுவலா மெயில் வந்திருக்கும். அதை பார்த்த உடனே அவங்க மூஞ்ச நல்லா பார்த்துட்டு அவங்களோட பேரை அந்த பேப்பர்ல எழுதுமா. என்ன ட்ரை பண்றான்னு இந்த ஏஜென்ட்டுக்கு சுத்தமா புரியல. ரைட்னு அவன் எழுதி முடிச்சதுக்கு அப்புறம் கம்ப்ளீட் பண்ணிட்ட போல. சரி, இப்ப அந்த டிரான்ஸ் ரிசீவரையும் அந்த எழுதினியே நேம்ஸ் அந்த பேப்பரையும் அப்படியே க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு ஒரு அரை மணி நேரத்துக்கு சைலண்டா உட்காரு. எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் பண்ணக்கூடாது. யாரும் உன்னை நோட்டீஸ் பண்ணலன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் இந்த என்வலப்ப ட்ரெயின்ல வச்சுட்டு நீ பாட்டுக்கு இறங்கி கிளம்பிடுவான். உடனே அவன் சொன்ன மாதிரியே தூக்கி மேல வச்சுட்டு அப்படியே யோசிச்சுக்கிட்டு இருப்பான். இந்த வாய்ஸ் எங்கேயோ கேட்டிருக்கமே, யார் இவன் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டா அரை மணி நேரம் கழிச்சு ட்ரெயினை விட்டு வெளியில வருவான். வந்த உடனே அப்படியே நெஞ்ச புடிச்சிட்டு கீழே விழுவான். கீழே விழுந்து திரும்பி பார்க்கும்போது நம்ம பையன் அங்க அப்படியே வில்லத்தனமா நிப்பானா. லைட்டு நீயாடா கிராம்பா, நல்லபடியா போயிட்டு வா மகனே அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து அப்படியே கிளம்பிடுவான். ஆக்சுவலா அந்த பேப்பர்ல நம்மால டெத் நோட்டோட பேப்பர் வச்சு சுத்தி எல்லாத்தையும் மறைச்சு வச்சிருந்தான்ல, அதனால அவனுக்கு ரியூக்கு கண்ணுக்கு தெரியாது. என்ன பண்ணிருப்பான், கரெக்டா அந்த பிளாங்க் ஸ்பேஸ், அதாவது டெத் நோட்டோட பேப்பர்ல அந்த ஏஜென்ட்ஸோட பேர் எல்லாத்தையுமே பார்த்து எழுதியிருப்பான். அதுல என்ன எழுதிருக்கும்னா, ஃபர்ஸ்ட் அந்த சுப்பீரியரோட பேர் எழுத சொல்லியிருப்பான். அவன் எழுதின உடனேயே அவருக்கு என்ன ரீசன் எழுதி வச்சிருப்பான்னா, இந்த மாதிரி FBI ஏஜென்ட் யார் யாரெல்லாம் இருக்காங்களோ அதை அந்த ராய் பையலுக்கு அனுப்பி விட்டுட்டு அவரு செத்துறணும். அவரு அனுப்பி விட்டவன லிஸ்ட் வந்துருச்சா, அந்த பேரெல்லாம் இவன் பார்த்து அடுத்தடுத்து எழுதினானா எல்லாத்தையுமே அந்த ஏஜென்ட்டோட கையிலேயே சாகுற மாதிரி பண்ணிட்டான். வேற லெவல் பிளான் இல்ல. சரி, இனி இதுக்கப்புறம் டெஃபினட்டா கவர்மெண்ட் ஆளுங்க சும்மா இருக்க மாட்டானுங்க. என்னென்ன பஞ்சாயத்து பண்ண போறாங்கன்னு அடுத்தடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். டாடா.